தமிழ்குரல் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு சிறப்பு விருந்தினர் திரு நாதன் அவர்கள் இணைந்திருக்கிறார்கள். அவரோடு உரையாடுவோம். தொடர் வணக்கம். வணக்கம். தாவைக்கா கட்சி தலைவர் விஜய் அவர்கள் சீரடி சாய்பாபா கோயிலுக்கு போயிருக்கிறாரு. ஃப்ளைட்டு ஏறிட்டாரு. நேற்று திருச்செந்தூருக்கு போயிருந்தார். இப்போது கோயிலாக போயிட்டுருக்கிறாரு. இதனுடைய பின்னணி என்ன? ஏதாவது ஜோசியக்காரங்க சொல்லிட்டாங்களா? இல்லைன்னா பதவி ஏற்கிறதுக்கு முன்னால் நம்ம எல்லா கடவுள்களையும் அவர்களுடைய இதை பெறுறதுக்காக, அருளாசியை பெறுறதுக்காக நம்ம போயிட்டு வருவோம் அப்படிங்கிற ஒரு கணக்கில் போகிறாரா? என்ன ஏற்பாட்டில் இதெல்லாம் நடக்கு? சொத்து குவிப்பு வழக்கின் முதல் குற்றவாளி ஜெயலலிதாவை அவர் தன்னுடைய வழிகாட்டியாக ஏற்றுக்கொண்டிருக்கிறார். ஜெயலலிதாவும் சசிகலாவும் அவங்க ஆட்சியில் இருந்தபோது ஊராக கோயிலுக்கு போவாங்க, சனீஸ்வரன் கோயிலுக்கு போவாங்க, சம்ஹார யாகம் பண்ணுவாங்க, அந்த மிளகாய் வத்தெல்லாம் போட்டு எதிரிகளை ஒழிப்பதற்கு. அது மாதிரி ஒரு எதிரிகளை ஒழிப்பதற்கு நேற்று திருச்செந்தூரில் சம்ஹார பூஜை பண்ணியிருக்காரு. நீங்கள் சொன்னது போல் பலரும் சொல்லியிருக்காங்க. விஜய் ஒரு ஜோசியரை மெயினாக நம்புகிறாரு. அந்த ஜோசியர் சொல்படி தான் நடந்துக்கிறாரு. தேதி, நேரம், பிரச்சாரம், எங்கே போகணும் வரணும். அந்த பட்டியலில் இந்த பிரச்சாரம் ரத்து பண்ணுறதும் ஜோசியர் சொல்லி தான் ரத்து பண்ணுறாரா? அது அவருடைய சொந்த விருப்பம். ஆமாம், அவர் ஒரு நாள் போயிட்டாருன்னா நீங்கள் ஒரு 3 நாள் ரெஸ்ட் விடணும். நீங்கள் ஒரு கேரவானில் இருக்கக்கூடிய ஒரு நடிகரை இப்படிலாம் போட்டு வேலை வாங்க அலைக்கழிக்கிறதே கஷ்டம், ரொம்ப கஷ்டம், ரொம்ப பாடுபட்டுட்டாரு. ஒரு சராசரி அரசியல்வாதி கிடையாது, ஒரு கல்ட் ஃபிகர் பர்சனாலிட்டி. அதனால் கடவுள் அளவாக தான் வெளியே வருவார், அளவாக தான் பேசுவார். அதனால் கடவுள் இப்போ சக கடவுள்கிட்ட எதிரிகளை ஒழிப்பதற்கு பூஜை பண்ணுறாரு. இதில் பார்க்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால், ஏப்ரல் 23க்கு பிறகு இந்த மீடியா ஹைப் என்பது விஜய் ஜெயிச்சிருவாரா, சீட்டுகள் அதிகம் வாங்குவாரா, இதை சுற்றியே பேசிகிட்டு இருக்காங்க. நேற்று வரைக்கும் ஒட்டுமொத்த உலகமே அவரை சுற்றி தான் இயங்குது. ஆமாம், நேற்று சன் டிவியில் தான் நம்ம பொருளாதார வளர்ச்சி டபுள் டிஜிட் திரும்ப நம்பர் வந்ததுலேயே அதை பற்றி பேசினாங்க. மற்ற எல்லா சேனலும் திரும்ப விஜய் தான். சரி, விஜய் ஆதரவாளர்களாக வரக்கூடியவங்க விஜய் ஜெயிப்பார் அது இதுன்னு பேசுகிறாங்க. சரி, இப்போ ஆட்சி அமைச்சிருவாருன்னா அது சொல்ல மாட்டேன்றாங்க. எவ்வளோ சீட்டு வாங்குவார் அது சொல்ல மாட்டேன்றாங்க. ஆனால் விஜய் என்னமோ பண்ணிட்டாரு. இது என்ன ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னால், சோஷியல் மீடியாவினுடைய அல்காரிதத்தை கார்பரேட் மீடியாக்கள், இந்த மெயின் ஸ்ட்ரீம் மீடியாக்கள் பின்தொடருது. ஆக்சுவலாக முன்னாடி சோஷியல் மீடியா, இன்டர்நெட் எல்லாம் வர்றதுக்கு முன்னாடி சமூகத்தை ஓரளவு பாதிக்கக்கூடிய ஒரு விஷயமாக ஊடகங்கள் இருந்தது. உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். ஆனந்தவுடன் குமுதத்தில் சினிமா ரிலீஸ் ஆச்சுன்னா மார்க் போடுவாங்க, ரேட்டிங் போடுவாங்க. அதை இயக்குநர்களோ நடிகர்களோ ஒரு பதட்டத்தில் பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. இப்படி இருந்துச்சு. அதை பார்த்துட்டு சினிமா போய் பார்க்கக்கூடிய ரசிகர்கள் ஏகப்பட்ட பேர் இருந்தாங்க. அப்போ மீடியா இன்ஃப்ளூயன்ஸ்ன்றது அப்படி இருந்துச்சு. இன்றைக்கு மீடியாவை சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது. சோஷியல் மீடியாவில் என்னெல்லாம் ட்ரெண்ட் ஆகுதோ அதை பின்தொடர்ந்து இவர்கள் போகிறார்கள். ஆனால் ஒரு பத்திரிகையாளருடைய கடமை என்ன? சமூகத்தில் என்ன நடக்குது அப்படின்றது தன்னுடைய சொந்த முனைப்பில் முயற்சியில் பின்தொடர்ந்து அதை மக்களுக்கு எடுத்து சொல்லணும். சோஷியல் மீடியாவுக்கும் யதார்த்த உலகத்துக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. அது வேற, இது வேற. அப்படி ஆகிப்போச்சு. அதனால் விஜய் இதை பற்றி பேசிகிட்டு இருக்கிறாங்க. சரி, இதற்கு என்ன காரணம்? எல்லாமே வாய் வழி செய்திகள் தான், டேட்டா எதுவும் கிடையாது. நான் ஒரு 10 பேர்கிட்ட கேட்டேன், 7 பேர் விஜய் போடுறேன்றாங்க. எங்கள் வீட்டில் வேலைக்கு வர்ற அம்மாட்ட கேட்டேன், அவங்க விஜய்க்கு போடுறேன்றாங்க. சொந்தக்காரங்கள்ட்ட கேட்டேன், பூத் ஏஜென்ட், இப்படி பலரும் தங்களுடைய அனுபவங்களை சொல்லுகிறார்கள். இதற்கு தரவுகள் எதுவும் கிடையாது. சரி, விஜய் இப்படி இப்போ ஒரு கணிசமான தாக்கத்தை ஏற்படுத்துவாருன்னா எவ்வளோ வாக்கு சதவீதம்? அதுவும் ஒரு நம்பரில் சொல்ல மாட்டேன்றாங்க. 20, 25, 30, 35, சென்னையிலலாம் 35 கூட வாங்குவார். இப்படி ஆளுக்கு ஒன்று சொல்லிட்டு இருக்கிறாங்க. இப்படி இந்த சோஷியல் மீடியாவை பின்தொடர்கின்ற ஒரு அவலம் இதில் இருக்குது. விஜயோட டீம் இருக்கு இல்லையா, அவங்க ஆரம்பத்துல இருந்தே இந்த சோசியல் மீடியா மேனிப்புலேஷனை திட்டமிட்டு பண்ணியிருக்கிறாங்க. சோசியல் மீடியால எங்கும் நிறைஞ்சிருக்கிற மாதிரி. ஆமா, குறிப்பாக இன்ஸ்டாகிராம். இப்போ நீங்கள் ஃபேஸ்புக்கு, யூடியூப் எல்லாம் கொஞ்சம் பூமர் டைப்பாக மாறி போயிடுச்சு. இன்ஸ்டாகிராமில் தான் ஆட்களுக்கு உள்ளது. ஆமாம், இன்ஸ்டாகிராம் தான் இளைஞர்கள் வாழக்கூடிய இடம்.
உலகம் முழுவதுமே டிக்டாக்கு, இன்ஸ்டாகிராம் இது ரெண்டும் தான் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணக்கூடிய அளவுக்கு வளர்ந்துருக்கிறது. அதில் ஒரு இன்ஃப்ளூயன்சர் 1 மில்லியன் ஃபாலோவர்ஸ் இருக்காருன்னு வைங்க. முக்கியமாக பொருளாதார ரீதியாக வணிக நிறுவனங்கள் எல்லாமே இன்ஸ்டாகிராமை நம்பி தான் இருக்குது. ஒரு ப்ராடக்டை லான்ச் பண்ணுறாங்க, அது விற்பதற்கு இன்ஸ்டாகிராமில் இன்ஃப்ளூயன்சரை வைத்துக்கொண்டு மோசமான பொருளாக இருந்தாலும் அவர்களை வைத்துக்கொண்டு விற்கிறாங்க. இதே போல் விஜய் போன்ற ஒரு மோசமான அரசியல்வாதியாக இருந்தாலும் அவர்களை இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயன்சர்ஸ் மூலமாக வித்துக்கிட்டு இருக்கிறாங்க. இது ஒன்று. வாய்ஸ் ஆஃப் காமன்ஸு ஜான் ஆரோக்கியசாமி இவங்களுடைய வேலையெல்லாம் என்ன அப்படின்னு சொன்னால், இந்த கூகுள் பாட்டுன்னு சொல்கிறாங்க இல்லையா, அதாவது செயற்கையாக ஒரு வியூஸ், செயற்கையாக லைக் போடுறது, செயற்கையாக கமெண்ட் போடுறது, ஒரு எந்திரம், ஒரு மெஷின் வந்து அந்த வேலையை செய்யும் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, அந்த வேலையை அவர்கள் செய்கிறார்கள். ஒரு டீமை வச்சே செய்கிறாங்க. அது வந்து இப்போ ஒரு கம்ப்யூட்டர்ல இருந்து 500 ஐடி போட்டு பண்ணீங்கன்னா யூடியூப் கண்டுபிடிச்சிரும். கண்டுபிடிச்சிட்டா அதை ப்ரொமோட் பண்ணாது. இவங்க என்ன செய்கிறாங்க, ஒரு 500 ஃபோன் நம்பர், ஒரு ஃபோனுக்கு 5 ப்ரௌசரில் 5 ஐடி அப்படி வைத்து கொண்டு போட்டால் அது கண்டுபிடிக்க முடியாதுல்ல. ஒரு 10 ஃபோனுக்கு ஒரு ஆள் போடுங்க. போட்டிங்கன்னா ட்விட்டர்லேயோ இன்ஸ்டாகிராம்லேயோ நீங்கள் வியூஸ் பார்த்து ஓட விடுறீங்க, லைக் பண்ணுறீங்க, கமெண்ட் போடுறீங்க. இப்போ ஏஐ எல்லாம் வந்ததுனால இது இன்னும் சிறப்பாக செய்ய முடியும். வெரைட்டியாக எனக்கு ஒரு 5 கமெண்ட் போடு ஆதரிச்சு அப்படின்னா அந்த வேலையை அது செஞ்சிடும். உலகம் முழுவதும் இந்த மாதிரி இன்ஸ்டாகிராம் மார்க்கெட்டிங் என்பது உச்சத்தில் இருக்குது. விஜய் தரப்பு அதை செய்கிறது. அப்போது விஜயினுடைய லைவ் ப்ரோக்ராம் வந்து 50,000 பேர் 80,000 பேர் பார்க்குறாங்க அப்படின்னா அது இந்த சிஸ்டத்தில் தான் இயங்குது. நீங்கள் ஸ்டாலின் எடப்பாடிக்கெல்லாம் ஆர்கானிக்கான வியூஸ், இவருக்கு இந்த மாதிரி வந்து ஹைப் பண்ணப்பட்ட செயற்கையான இந்த பாட் மூலமாக இந்த வியூஸ் வருகிறது. வரும்போது யூடியூப் ஆட்டோமேட்டிக்காக, இன்ஸ்டாகிராம் எல்லாமே உங்களுக்கு டைம்லைனில் கொண்டு வந்துடும். இப்படி இவர்கள் செய்கிறார்கள். ஒரு முறை நேற்று தான் நினைக்கிறேன், தாவேகக்காரர் ஒரு டிபேட்டில் சொல்கிறாரு, இந்த மாதிரி சோஷியல் மீடியாவை நம்பி ஒரு கட்சி நடத்த முடியுமா, களத்துக்கு விஜய் வரலை அப்படின்னு சொன்னோன்னா நீங்களாம் பழைய பஞ்சாங்கமாக இருக்கிறீங்க, நீங்கள் அப்கிரேட் ஆகுங்க, எவ்வளவு டெக்னாலஜிலாம் வந்துருச்சு, அதை பயன்படுத்த தெரியாமல் சும்மா பழைய பாட்டே பாடிட்டு இருக்கிறீங்க. எடப்பாடி 200 தொகுதியில் பிரச்சாரம் பண்ணார், ஸ்டாலின் எல்லா மாவட்டங்களுக்கு போக வேண்டிய தேவையே இல்லை. சோஷியல் மீடியாவில் நீங்கள் போடுறீங்க, ட்ரெண்ட் ஆகுது, முடியுது. இப்போ விஜய் நந்தன OMCயில் பேசினார் இல்லையா, அந்த ஆவி எழுப்புதல் நற்செய்தி கூட்டம் அப்படிதானே பேசினாரு. அன்னைக்கு வீட்டில் எந்திரிச்சு குளிச்சுட்டு சாமியை கும்பிட்டுட்டு எல்லாம் நீங்கள் வந்து நேராக போய் போடுங்க அல்லையே ஆமன் அப்படின்ற அளவுக்கு பேசினாரு. எடப்பாடியெல்லாம் வச்சு காலி பண்ணிட்டாரு. பதில் கொடுக்கறது எடப்பாடிக்கெல்லாம் நேரம் இல்லை. இந்த வீடியோவை வைரல் பண்ணுறாங்க, வைரல் பண்ணி அடிக்கிறாங்க. இப்படி அவர் சொல்கிறார் அந்த தாவேகாக்காரர், நாங்கள் டெக்னாலஜி. அப்போ இவங்களுடைய புதிய வகை அரசியல் எப்படின்னு கேட்டிங்கன்னா, கரூரில் 41 பேரை கொன்னுட்டு அதில் ஆறுதல் சொல்கிறது கூட போகாமல் அவங்கள பனையூருக்கு வர சொல்கிறது. இதுதான் இவங்களுடைய புதிய பாணி அரசியல். தூய்மை பணியாளர்கள் ரிப்பன் பில்டிங்கில் போராடிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் அங்கே போய் ஆதரவு தெரிவிக்காமல் அதில் 5 பேரை வர்றது. இதுதான் இவங்களுடைய புதிய டெக்னாலஜி. அடுத்ததாக இப்படி ஒவ்வொன்றையும் இப்படி பண்ணிட்டு இருக்காரு இல்லையா. அப்போ ஏதோ வெள்ள நிவாரணம் கூட பனையூருக்கு கூப்பிட்டு தான் அதுவும் கொடுக்குறாரு, பொட்டலங்களை கொடுக்குறாரு. இப்படி எல்லா வகையிலையும் வந்து இவர்கள் ஒரு புதிய வகை அரசியலை கொண்டு வந்துட்டாங்க. அப்போ தலைவர் அப்படின்றவர் எதுக்கும் பொறுப்பேற்றுக் கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. அதன் பிறகு வந்து தலைமை பண்பு என்ற முறையில் கட்சிக்கு என்ன வியூகம் அமைக்கணும், வழிகாட்டணும், இதை பண்ண வேண்டியதில்லை. மக்கள் பிரச்சனைகளும் பேச வேண்டியதில்லை. ஆமாம். ஜான் ஆரோக்கியசாமி இப்போ ஜான் ஆரோக்கியசாமி தான் ஸ்கிரிப்ட் போட்டு நடத்துகிறாரு. நீங்கள் யோசிச்சு பாருங்கள், ஒரு ஸ்ட்ராட்டஜிக் கம்பெனி வந்து ஒரு கட்சியை உருவாக்கி நடத்த முடியுமா? ஒரு நடந்துகிட்டு இருக்கிற ஒரு கட்சிக்கு பிரச்சாரத்துக்காக நீங்கள் ஒரு தேர்தல் வியூக நிறுவனத்தை நீங்கள் வாடகைக்கு அமர்த்தி கொள்ளலாம், பணம் கொடுத்து அமர்த்திக்கலாம். அது உலகம் முழுவதும் இருக்குது. ஆனால் அந்த கட்சியை ஆரம்பித்ததுலேருந்து அதனுடைய கொள்கை வரைக்கும், அதனுடைய டே டு டே அஃபேர் வரைக்கும் ஒரு வியூக வியாபாரி தான் செய்கிறார் அப்படின்னு சொன்னால் அது உலகத்தில் ஒரே கட்சி விஜய் கட்சி தான். அதனால் இந்த மீடியா ஹைப் மூலம்தான் இது பேசப்படுகிறதே தவிர திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் உள்ள கட்சி கட்டமைப்பு இன்னைக்கும் அவங்களுக்கு கிடையாது. அடுத்தது எடப்பாடியில் ஒரு வேட்பாளரை விலைக்கே வாங்கிட்டார் எடப்பாடி. இது போக வேட்பாளர்கள் இல்லாமல்
மற்ற கட்சிகள் அதிமுக பிஜேபியில் சீட்டு கிடைக்காம வந்தவங்கள 106க்கு மேலே தொகுதிகளில் வேட்பாளராக போட்டிருக்கிறீங்க. இதான் உங்களுடைய லட்சணம். அடுத்தது உங்களுடைய புதிய வகை கட்சிக்கும் ஏடிஎம்கே திமுகவினுடைய தேர்தல் வாக்குறுதிக்கு வித்தியாசம் இருக்கா? இல்லை. அங்கே 2000னா 2500, 3 சிலிண்டரா 6 சிலிண்டர். அங்கே தாலிக்கு தங்கமா நான் 1 பவுன் போடுவேன், தாய்மாமன் வரிசை, அண்ணன் சீர், அது இது லொட்டு லொசுக்கு இதே காப்பி எடுத்து பண்றாரு. 5 லட்ச ரூபா வருது ஒரு குடும்பத்துக்கு. ஆமா. அப்ப இவங்க இந்த டெக்னாலஜி வச்சு என்ன புதிய வகை அரசியல் பண்ணியிருக்காங்கன்னா இதுதான் பண்ணியிருக்காங்க. அப்ப தங்களுடைய பேச்சுக்களை, அவதூறுகளை, கான்ஸ்பிரசி கோட்பாடுகளை இதையெல்லாம் சோசியல் மீடியாவில் பரப்புறதான் இவங்களுடைய வேலை. சரி, இப்போ ஓட்டு போட்டாச்சு, இப்போ என்ன செய்கிறாங்க? மே 4க்கு தயாராகிட்டு இருக்கிறாங்க. 2 விஷயத்திற்கு. தோத்தா என்ன பண்ணணும், ஜெயிச்சா என்ன பண்ணணும். தோத்தா திமுக சதி. திமுக என்ன பண்ணிருச்சு, லாம்பாக்கத்தில் பஸ் விடலை. அடுத்தபடியாக தேர்தல் ஆணைய நேரத்தை 8 மணி வரை கேட்டோம், அதை கூட்டி கொடுக்கல. இந்த சதி செய்துதான் இந்த கைவர்கள் வெற்றி பெற்றிருக்கிறார்கள் அப்படின்னு. ஒரு கால் திமுக ஆட்சி அமைச்சதுன்னு வச்சுங்க, அடுத்த 5 வருஷம் ஸ்டாலினுக்கு இவங்களுடைய சதி கோட்பாட்டுக்கு பதில் சொல்லியே மாளாது. தொடர்ந்து ஒவ்வொரு நாளைக்கும் வந்து சதிதான். இப்படி ஒன்று. அடுத்தபடியாக இந்த தோல்விக்கு என்ன காரணம், நம்ம மக்கள் மத்தியில் போய் சேர்ந்தோமா சேரலையா அந்த பரிசீலனை இல்லாமல் இந்த மாதிரி ஒரு இது ஒன்று. சரி, ஜெயிச்சிட்டா இல்லை தோத்ததில் இன்னொன்று சொல்லணும். இவர் சின்ன குழந்தைகளை உசுப்பி விட்டுருக்காரு. ஆமாம் ஆமாம். இந்த அடலசன் பருவத்தில் இருக்கக்கூடிய 10 வயதினரையும் உசுப்பி விட்டுருக்கிறாரு. அவங்களுக்கெல்லாம் அரசியல், ஜனநாயகம், தேர்தல், ஓட்டு போடுறது இது எதுவும் தெரியாது. இந்துத்துவா, பாசிசம் எதுவும் தெரியாது. அவங்க இன்ஸ்டாகிராம்லேயே நேரத்தை செலவழிக்கக்கூடிய ஒரு தலைமுறை. அதில் குழந்தைகளை இவர் வந்து உங்கள் அப்பா அம்மா தாத்தா பாட்டியெல்லாம் நீங்கள் வந்து சண்டை போட்டு கிண்டர் ஜாய்க்கும் சாக்லேட்டுக்கு சண்டை போடுற மாதிரி சண்டை போடுங்க, சண்டை போட்டு ஓட்டு போட வைங்க அப்படின்னு சொல்கிறாரு. முன்னால் பிள்ளைப்பட்டிக்காரன் வருவான்ல, அதே மாதிரி 18 வயசுல தான் ஓட்டு போடணும்னு எதுக்கு வச்சுருக்கிறோம்? 18 வயசுல தான் ஒரு மனிதனுக்கு கொஞ்சமாறு முதிர்ச்சி வரும், ஒரு உலக அனுபவம் வரும், வீட்டை சுற்றி என்ன நடக்குது அப்படின்ட்டு தெரிய வரும்னு வச்சுருக்கிறோம். அது டிரைவிங் லைசன்ஸு, கல்யாணம் பண்ணுறது எல்லாத்துக்குமே ஒரு வயசு இருக்கு. நீங்கள் ஒரு 15 வயசு பையன்ட்ட ஒரு ஸ்போர்ட் பைக்கை வாங்கி கொடுத்து ஓட்டுன்னு அவன் ஏதாவது ஆக்சிடென்ட் பண்ணிட்டு வந்தான்னா போலீஸ் என்ன செய்யும்? அப்பாவை கைது செய்யணும் இல்லையா? எப்படி உன் பையனுக்கு லைசன்ஸே கிடையாது, வண்டி ஓட்டுற வயசே இல்லையே, ஏன் கொடுத்தேன்னு அப்பா ஜெயிலில் தூக்கி உள்ள வைக்கிறது இது பல இடங்களில் நடந்திருக்கு. அப்படி பார்த்தா இப்போ விஜயை தூக்கி உள்ள வைக்கணும். எதுக்கு தூக்கி உள்ள வைக்கணும்? இந்த மாதிரி குழந்தைகளை இது மாதிரி பயன்படுத்தலாமா, பேசலாமா? சரி, இந்த குழந்தைகள்லாம் சண்டை போட்டு இப்படி பண்ணிட்டாங்க, இப்போ தோத்துட்டாங்கன்னா அந்த குழந்தைகளுடைய மனநிலை என்ன ஆகும் இல்லையா? அது பெரிதும் பாதிக்கப்படும், டிப்ரெஷனுக்கு ஆளாவாங்க, ஆன்சைட்டி, பல பிரச்சனைகள் இருக்கு. இல்லை, சோசியல் மீடியாவில் ரொம்ப சமூக அக்கறை உள்ள பலரும் வந்து ரொம்ப வருத்தத்தோடு, ரொம்ப எச்சரிக்கையோடு என்ன ஆகுமோ அப்படிங்கிற ஒரு உணர்வோட வந்து பதிவிட்டு இருக்கிறாங்க. ஒருவேளை தோத்து போயிடுச்சுன்னு சொன்னால் இந்த பிள்ளைகளை காப்பாற்றணும், பெற்றோர்கள் எச்சரிக்கையாக இருக்குன்னு சொல்கிறாங்க. கூடுதலாக நேத்தைக்கு வந்து நீதிபதி, ஓய்வு பெற்ற நீதிபதி கிருபானந்தம் அவர்கள் வந்து பேசுகிறாரு. எல்லா அரசியல் கட்சிகளும் எப்படி நீங்கள் எலெக்ஷனுக்கு வந்து பிரச்சாரம் பண்ணீங்களோ அது மாதிரி இந்த தேர்தலில் தோற்று போனால் நீங்கள் வந்து வேற எந்த விதமான முடிவுகளையும் எடுக்கக்கூடாது, இது சகஜம் அப்படிங்கிறத நீங்கள் பிரச்சாரம் பண்ணுங்க தயவு செய்து அப்படிங்கிறத கேட்குறாரு. இதை எப்படி அந்த அளவுக்கு இந்த விஜய் வந்து ஒரு கல்ட்டு மாதிரி உருவாக்கி வச்சிருக்காரு. விஜயும் விஜய கட்சிக்காரங்களும். கல்ட்டு என்பது அப்படின்னா என்னங்க? ஒரு கடுங்கோட்பாட்டுவாத ஒரு மத நம்பிக்கை, ஒரு தலைவரை வந்து கண்மூடித்தனமாக நம்புவது, அவர் என்ன பண்ணினாலும் கேட்கறது, மேலே மாடியிலேருந்து குதினா குதிக்கிறது. இப்போ டிரான்ஸ்ஃபார்மர்லேயோ மின்கம்பத்துலேயோ மேலே ஏறுறான்னா அவனுக்கு அந்த அளவு கூட அறிவு இல்லாமலையா இருக்கும்? பரவாயில்ல, விஜயை பார்க்குறதுக்கு நம்ம எந்த ரிஸ்க்கும் எடுப்போம். அப்படி ஒரு கல்ட்டு பர்சனாலிட்டியாக அவர் தன்னை நிலைநாட்டி கொண்டிருக்கிறார். அவர் பேசுறதே அப்படிதான். அந்த ஆவி எழுப்புதல் நற்செய்தி கூட்டங்களில் வந்து அந்நிய பாஷை பேசுவாங்க, ஆடுவாங்க, அந்த லப லபா திப திப திபா அப்படின்னு பேசுவாங்க இல்லையா? அது மாதிரி தான் விஜய் அன்னைக்கு நந்தனத்தில் பேசினாரு. அப்படி அந்த வச்சிருக்கிறாரு. அதனால இவங்க பாதிக்கப்படுறது, இவங்க தனிமையில விடக்கூடாது, இதுல வந்து பெற்றோர்கள் கவனமா இருக்கணும். சில பெற்றோர்களே இந்த வீடியோ எடுத்து போட்டிருக்காங்க.
அதான் குழந்தைகள் அடம் பிடிக்கிறத. அப்ப இல்ல அதுல ஒரு மகிழ்ச்சி அடைகிறாங்க. விஜய்க்காக வந்து என் பிள்ளை அழுறா, என் பிள்ளை அழுது கேட்கறா, ஓட்டு போட சொல்றா, ஸ்டாலின் தாத்தாவை வந்து ஓட்டு போட சொல்லுங்க தாவேக்காவுக்கு, அவர் 5 வருஷம் இருந்துட்டு. என்ன அரசியல் பார்வை, என்ன புரிதல், பிள்ளைங்களை வச்சு இதை பேச வைக்கலாமா அப்படிங்கிற ஒரு பார்வை கூட இல்லையே, ஒரு இரக்கம் கூட இல்லையே. இது நாளைக்கு இந்த பிள்ளைகள்லாம் அவங்களுடைய சொந்த வாழ்க்கை பாதிக்கப்படுமா படாதா? இந்த பிடிவாதம், இந்த சண்டை போடுறது எல்லாத்துலேயும் வெளிப்படுமே இல்லையா? 15 வயசு பையன் எனக்கு பைக் வாங்கி கொடுன்னு சண்டை போடுவான். இப்போ டிடிஎஃப் வாசனுடைய பிரபலம் என்பது என்ன? இதைத்தானே, ஒரு ஏழை வீடாக இருக்கும், அப்பா அம்மாட்ட சண்டை போட்டு எனக்கு கடன் வாங்கியாவது பைக் வாங்கி கொடு, இப்படி தானே பார்க்குறோம். அப்போ இந்த சோசியல் மீடியா இன்ஃப்ளூயன்ஸ் என்பது இப்படி தான். இவர் ஒரு காடு கல்ட்டு பர்சனாலிட்டியாக கொண்டு வந்து வச்சிட்டாரு. இதனுடைய விளைவுகள் ரொம்ப விபரீதமாக இருக்கும். மே 4 வந்து இதை நம்ம கடந்து போகிறது எப்படின்றதான் என்னுடைய கவலை, மற்றவருடைய கவலையும் கூட. சரி, ஒரு கால் பேச்சுக்கு ஜெயிச்சிட்டா என்ன நடக்கும்? அது ட்விட்டர் ஸ்பேஸ் கூட்டம் போட்டு பேசுகிறாங்க, யாரெல்லாம் அடிக்கணும் அப்படின்னு. ஆமாம், ஒரு இது வந்துச்சு இல்லையா? ஆமாம், எந்த பத்திரிகையாளர் பேசு நக்கீரன் கோபால்ல இருந்து ஆரம்பித்து இதில் டிவியில் டிபேட்டுக்கு வரக்கூடிய வரைக்கும் எல்லா பத்திரிகையாளர்களையும் சொல்கிறாங்க, எனக்கு 2 பேர், எனக்கு 4 பேர் இருக்காங்க. இப்போ கொண்டாட்டமெல்லாம் அப்புறம்தான். ஆமாம், முதல்ல இவங்களை வந்து அடிக்கணும். அப்போ இந்த மாதிரி வன்முறையை இப்படி பேசுவதற்கு என்ன காரணம்? இவர்கள் எந்த விமர்சனத்தையும் விவாதத்தையும் உரையாடலையும் இவர்கள் விரும்புவதில்லை. விஜயை பற்றி நீங்கள் லாஜிக்காக தர்க்கபூர்வமாக உண்மையாக நியாயமாக ஒரு விமர்சனத்தை வைத்தால் கூட அதை ஏற்றுக்கொள்வதற்கு அவர்கள் தயாராக இல்லை இல்லையா? இப்போ இதனுடைய விபரீதம் எங்கே போயிருச்சுன்னா, கரூரில் குழந்தையை பறிகொடுத்த அந்த பெற்றோர் என்ன சொன்னாங்க? விஜயை நாங்கள் பார்க்கறதுக்காக அது எங்கள் குழந்தைய இறந்து போக வேண்டியிருக்கு என்ன. இப்போ அப்போ இந்த அளவு மக்களை வந்து ஒரு வசியம் பண்ணி ஹிப்னாட்டிஸ் பண்ணி அது வந்து எவ்வளோ விளைவுகளை கொண்டு வரும். அதனால மே 4 என்பது வந்து இந்த தேர்தல் வெற்றி தோல்வி, யாரு ஆட்சி அமைக்க போறாங்க அப்படின்றத தாண்டி இதுதான் முக்கியமாக பேசப்படணும். ஆனால் மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவில் வந்து 1-2 மீடியாக்களை தவிர இது யாரும் அதிகம் பேசுறது இல்லை. இது திரும்ப விஜய் ஜெயிப்பாரா தோப்பாரா இதை பற்றியே தான் பேசிட்டு, எதை பேசினா வியாபாரம் ஆகும் அப்படிங்கிற பார்வையில் தான் எல்லாமே நடக்குது. இப்போ ஷீரடிக்கு கூட விஜய் வீட்டிலேருந்து கிளம்பிட்டாரு, ஃப்ளைட்டில் ஏறிட்டாரு, பறந்துட்டு இருக்காரு. அங்கே ஷீரடியிலையும் டீம் ரெடியாக இருக்கும். இது அப்போ இதெல்லாம் என்ன இதை காட்டுகிறது? இது ஒன்று. அடுத்தபடியாக விஜய் அவருக்கான ஹைப்பு, அவருக்கான வாக்கு விகிதம், இதையெல்லாம் எப்படி புரிஞ்சுக்கிறது? இதுலேயும் சுவாமிநாதன் ஒரு பத்திரிகையாளர் டிவி டிபேட்டுக்கு வராரு, கன்னியாகுமரி மாவட்டத்துக்காரர். அவர் ஒரு பாயிண்ட் சொன்னார், 2021 தேர்தலை விட 2024 தேர்தலில் வாக்கு எண்ணிக்கை குறைவு. ஆனால் 2023 செப்டம்பரில் தான் உரிமை தொகை 1000 ரூபா கொடுக்க ஆரம்பிச்சாங்க. சரி, அப்போ கொடுத்துருந்தாங்கன்னா அந்த பெண்கள்லாம் ஓட்டு போட்டிருக்கணும், ஏன் வாக்கு எண்ணிக்கை குறைஞ்சிது? அதனால நலத்திட்டங்களால திமுகவுக்கு வாக்கு கூடாது அப்படின்னு ஒரு பாயிண்ட முன்வைக்கிறார். நீங்க சொல்றது குமரி மாவட்டத்துல சொல்றீங்களா? தமிழ்நாடு ஃபுல்லாவே முழுவதுமாகவே வாக்கு சதவீதம் குறைவுன்னு சொல்லி எண்ணிக்கை குறைவு அப்படின்னு சொல்றாரு. அந்த எண்ணிக்கை வந்து குறைவுன்றது உண்மைதான். இப்ப கேள்வி என்னன்னா, சமூக நலத்திட்டங்களால திமுக அணிதிரட்டலை அப்படின்னு சொன்னா விஜய் எதுக்கு சமூக நலத்திட்டங்களை சொல்லணும்? 2000னா 2500, 6 சிலிண்டரு, மோதிரம், தங்கம், பவுனு, இது எதுக்கு சொல்லணும்? இல்லை சீமான் மாதிரி பேச வேண்டியதானே, நாங்கள் யாருக்கும் இலவசம் கொடுக்க மாட்டோம், எங்கள் தலைவருக்கு ஓட்டு விடுவோம். அப்போ அதை காப்பி அடிச்சுக்கிட்டு இதை வந்து திமுக மட்டும் அணிதிரட்டாது. அப்போ இவங்கெல்லாம் இந்த மாதிரி பத்திரிகையாளர்கள்லாம் ஒரு முடிவெடுத்துட்டு பேசுகிறாங்க இல்லையா? அடுத்ததாக விஜய் இந்த அளவு ஒரு தாக்கம், ஒரு பேசுபொருளாக இருக்கிறாருன்னா அதுக்கு முக்கியமான காரணம் வந்து எதிர்கட்சிகள்னு எடுத்துக்கிட்டால் அதில் பிஜேபியும் ஏடிஎம்கேயும் தான் குற்றவாளிகள். ஏன் அப்படின்னு சொன்னால், விஜய் ஆரம்பத்திலிருந்தே துவக்கத்திலிருந்தே கொள்கை எதிரி பிஜேபி, அரசியல் எதிரி திமுகன்னு சொன்னாலும் திமுகவை மட்டும்தான் கடுமையாக எதிர்த்து பேசிட்டு இருக்கிறார். பிஜேபியை பற்றி பேசுறதுல குறிப்பாக கரூர் சம்பவத்திற்கு பிறகு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்துட்டாரு. உங்க கூட கூட்டணி வரமாட்டேன், அதே சமயம் உங்களை பற்றி நான் தவறாகவும் பேச மாட்டேன் அப்படின்னு ஒரு இதுக்கு வந்துட்டாரு. பிஜேபியும் அதிமுகவும் என்ன நினைக்கிறாங்கன்னா, இவர் சிறுபான்மை வாக்குகளை பிரிப்பாரு, திமுகவினுடைய வாக்குகளை எடுப்பாரு. ஆனால் என்ன நடந்திருக்கு அப்படின்னு சொன்னால்,
திமுக எதிர்ப்பு வாக்குகளை எடுக்கிறதுல தான் இன்னைக்கு விஜய்க்கும் ஏடிஎம்கேவுக்கும் போட்டி. ஆமாம். அப்போ கரூரில் எடப்பாடியா இருக்கட்டும் பிஜேபியா இருக்கட்டும் விஜய் ஆதரிக்கிறாங்க. போலீஸ் தப்பு பண்ணது, அரசு நிர்வாகம் தான் தவறு செய்தது, 41 பேர் இறந்து போனதுக்கு விஜய் காரணம் இல்லை. பின்னாடி 1-2 மீட்டிங்கில் இவர் லைட்டாக ஏடிஎம்கே ஊழல் சக்தின்னு சொன்ன பிறகு நீ 41 பேரை செய்த கொலைகாரன் அப்படின்னு பேசினாங்க. அப்புறம் அத்தோட விட்டுட்டாங்க. பிஜேபியை பொறுத்த வரைக்கும் ஹேமமாலினி கமிட்டி போட்டாங்க, அண்ணாமலை பேசினாரு, தமிழிசையெல்லாம் தொடர்ந்து தம்பி வாங்க கூட்டணிக்கு வாங்கன்னு வருந்தி அழைச்சிக்கிட்டு இருந்தாங்க. இவர் வரலை. இப்போ என்ன ஆகி போச்சுன்னா இவர்கள் விஜயை பற்றி விமர்சனத்தை தவிர்த்ததுனால நந்தனம் அந்த ஆவி எழுப்புதல் கூட்டத்தில் இவங்களை தாளிச்சிட்டாரு இல்லையா. எடப்பாடி பதில் சொல்றது கூட நேரம் இல்லாமல் கடுமையாக விமர்சனம் பண்ணிட்டார். அப்போ எடப்பாடியினுடைய வாக்குகளைத்தான் இவர் பிரிக்க போறாரு, ஏடிஎம்கேனுடைய வாக்குகளை தான் பிரிக்க போறாரு, பிஜேபியினுடைய வாக்குகளை தான் இவர் எடுக்க போறாரு அப்படின்றது வந்துருச்சு. இது அதிமுக பாஜக ஆதரவு பத்திரிகையாளர்களுக்கு இதை மெல்லவும் முடியாம முழுங்கவும் முடியாம திண்டாடுறாங்க. அவங்க என்ன சொல்றாங்க, இல்ல திமுக வாக்குகளை தான் அவர் எடுப்பாரு, திட்டுறது திமுக, அப்ப திமுக ஆதரவு வாக்குகளையும் அவர் எடுக்க போறாரு. அப்ப எடப்பாடி ஒரு பெரிய தவறு செய்து விட்டார். 200 தொகுதிக்கு மேல பிரச்சாரம் போனார் இல்லையா, விஜய உண்டு இல்லைன்னு அவர் கேட்டிருக்கணும், பிரச்சாரம் பண்ணியிருக்கணும். ஏன்னா கடைசி வரைக்கும் ஒரு முயற்சி நடந்ததோ அப்படிங்கிற ஒரு பார்வை இருக்கு. அது இருந்துச்சு. கூட்டணிக்காக அவர் சொன்னார் இல்லையா, பிள்ளையார் சொல்லி போடப்பட்டு விட்டது, கொடி அசைக்கிறார்கள், அதெல்லாம் சொன்னாரு. ஆனா உங்களை ஒரு காமன் சென்ஸ்ல நீங்க யோசிக்கணும்ல, ஆளுங்கட்சி 1, எதிர்க்கிற கட்சி 3. எதிர்க்கிற கட்சி யாரு மக்கள்கிட்ட ரீச் ஆகுது, நம்மளை விட விஜய் ரீச் ஆகுறாரு. அப்ப விஜயை நம்ம மக்கள்கிட்ட அம்பலப்படுத்தணுமா வேண்டாமா? இல்லை அப்படி அம்பலப்படுத்திட்டா நமக்கு வர்ற ஓட்டும் போயிடும் அப்படின்னா அப்போ நீ தோல்வி ஒத்துக்கிறேன்னு அர்த்தம். விஜயை பற்றி பேசுறது நிறைய இருக்குல்ல. ஆமாம். வருமானத்தை மறைத்தார், டாக்ஸ் கட்டவில்லை, சொகுசுகார் இறக்குமதி செய்து வரி கட்டவில்லை, அப்புறம் சங்கீதாவினுடைய குற்றச்சாட்டுகள், அப்புறம் பிளாக் டிக்கெட்டு அப்படின்னு பல விஷயம். கரூரோட அவங்களுக்கு வேணும். ஆமாம். கரூர்லேயே நீங்கள் அவங்கள காலி பண்ணியிருக்கலாமே. அப்போ இதையெல்லாம் எடப்பாடியினுடைய பெரும் தவறு. அந்த அமித்ஷா சாணக்கியர்னு சொல்றாங்களே, அவங்களுடைய பிஜேபியும் விஜயை பொறுத்த வரைக்கும் அவங்க ப்ரெஷர்லாம் போட்டாங்க. ஜனநாயகன் படத்துக்கு வெளியிடாம பண்ணாங்க, சிபிஐன்னு அங்கே கூட்டு எல்லாம் பண்ணினாலும் விஜய் தனித்து போட்டி அப்படின்றதுல உறுதியாக இருந்துட்டார். பிஜேபி விமர்சிக்கலை, அது சரி அது பரவாயில்ல அப்படின்னு நினச்சி விட்டுட்டாங்க. அது இந்த நிலைமைக்கு கொண்டு வந்திருக்கு. அதனால இதையும் டிவிக்கள் பத்திரிகைகள் அப்படி பேசுறதில்ல. இவர் அதிமுக வாக்குகளைத்தான் கைப்பற்ற போகிறார் அப்படின்றது. இல்லை இவங்களுக்கு ஒரு குழப்பம் இருந்ததோ, எடப்பாடி பழனிசாமியை பொறுத்த அளவில் யாரை எதிர்க்கணும் அப்படிங்கிறத, விஜய் இந்த அளவுக்கு ஒரு செல்வாக்கு பெறுவார் அப்படிங்கிறத எண்ணி பார்க்க தவறிட்டாங்க. எடப்பாடிக்கு அவர் தன்னுடைய பதவியை தக்க வச்சுக்கணும். ஏடிஎம்கேல நான் தான் தலைவர், அதை தக்க வச்சுக்கணும்னு பார்த்தாரே தவிர வெற்றி பற்றியெல்லாம் அவர் பெரிய அளவுக்கு கவலைப்படலை. அப்படி கவலைப்பட்டிருந்தா ஓபிஎஸ்ஐயோ சசிகலாவையோ சேர்த்திருப்பார்ல. இப்போ சசிகலா தென் மாவட்டங்களில் எவ்வளவு வாக்குகளை பிரிக்க போறாங்க, எல்லாம் ஹெவியான கேண்டிடேட் போட்டு அங்கே வேலை நடந்துட்டு ஓபிஎஸ் திமுகவில் சேர்ந்துட்டாரு இல்லையா. பிரேமலதாவுக்கு ராஜ்யசபா சீட்டு நான் எங்கே எழுதி கொடுத்தேன், கொடுக்கலன்னு சொன்னாரு. இப்படி எல்லாம் பண்ணியிருக்காருன்னா அவருக்கு இதுதான் காரணம். சரி, அப்படி ஒரு கால் இங்கே அதிமுக படுதோல்வி அடையுது இந்த தேர்தல் அப்படின்னா அதுக்கப்புறம் எடப்பாடியினுடைய பதவியே கேள்விக்குள்ளாகும் நிச்சயமா. அப்போ இது ஒரு விஷயம். அதனால விஜய் இந்த வாக்குகளைத்தான் எடுப்பார். அடுத்தபடியாக எல்லா முக்கியமான கட்சிகளும் முக்கியமான வேட்பாளர்களும் எல்லா தொகுதிகளையும் பணம் கொடுத்துருக்காங்க, தாவேகா உள்ளிட்டு. தாவேகாவில் சென்னையிலையும் கொடுத்துருக்குறாங்க, கோபிச்செட்டிப்பாளையத்திலையும் கொடுத்துருக்குறாங்க, பல தொகுதிகளில் விசாரித்த வரைக்கும் பணம் கொடுத்துருக்குறாங்க. ஆனால் அதை விட அதிகமாக யார் பணம் கொடுக்குறாங்க? இப்பெல்லாம் ஒரு தொகுதியில் பல தொகுதியில் நான் விசாரித்த வரைக்கும் 2000 3000 ரூபா எல்லாம் இப்போ சர்வசாதாரணம் ஆயிடுச்சு. வீட்டில் 4 ஓட்டு இருந்ததுன்னா ஒரு 12,000 ரூபான்றது ஒரு பெரிய அமௌண்ட்டு. அவ்வளோ அமௌண்ட்டை வாங்கிட்டு நம்ம மாற்றி போடுறதா அப்படின்ற பிரச்சனையெல்லாம் வந்துருக்கு. ஸோ இது கடைசி நேரத்தில் ஒரு தாக்கத்தை கண்டிப்பாக ஏற்படுத்தும். அதனால் கூட்டி கழித்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் விஜயினுடைய இந்த செல்வாக்கு என்பது ஊடகங்களால் வலிந்து முன்னிறுத்தப்படுகின்ற ஊதி பெருக்கப்படுகின்ற ஒரு பிம்பம் தானே தவிர மக்களோட மக்களா யதார்த்தத்தில் அவங்க இல்லை அப்படின்றதான் உண்மை. அது மே 4 கண்டிப்பாக தெரியும்.
இல்லை தாவைக்காவினரே அதை நம்புகிறாங்களா? இப்போ அமைச்சர் பதவி அப்படின்னு சொல்லி சோசியல் மீடியாவில் இந்த பட்டியல் வந்துட்டு இருக்கிறது, அதை கொண்டாடுறது, 5ஆம் தேதி வந்து நேரு ஸ்டேடியத்தில் தளபதி பதவியேற்பு, அவர் இந்த வேட்டியில் தான் வருவார், இந்த யூனிஃபார்மில் தான் நம்ம தொண்டர்கள் எல்லாம் வரணும், இப்படிங்கிற மாதிரியான ரீல்ஸ் எல்லாம் ஓடிட்டுருக்கு. இது கண்டிப்பாக நம்புகிறாங்க தோழர். விஜயே நம்புறாரு. விஜயே நம்ம தான் அடுத்த முதலமைச்சர். யாரு நம்மளை விட்டுட்டு வேற யாருக்கு மக்கள் ஓட்டு போட முடியும்? நான் இறங்கி வந்துட்டேன், ஒரு 15 இடத்துல பேசிட்டேன், இதுக்கு மேல என்ன வேணும்? எனக்கு தான் ஓட்டு போடுவாங்க, நான் தான் முதலமைச்சர் அப்படின்றது அவர் உறுதியா தெளிவா இருக்கிறார். அதனாலதான் இப்போ கோயில் கோயிலா போறாரு. இல்லைன்னா எதுக்கு போனோம்? அடுத்தபடியாக அவருடைய தொண்டர்களும் அதை கண்மூடித்தனமாக நம்புகிறார்கள். சாரி, தொண்டர்னு சொல்லிட்டேன், ரசிகர்கள். அவங்க ஏன் நம்புறாங்க அப்படின்னு சொன்னா, அந்த கான்ஸ்பிரசி தியரி கேட்டு 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 அப்படியே வளர்ந்ததுனால தீய சக்தி திமுகலாம் ஓட்டு விழாது, ஊழல் சக்தி அதிமுகவுக்கும் ஓட்டு விழாது, அதனால தூய சக்தி தாவேக்காவுக்கு தான் ஓட்டு விழும், நம்மளை யாரும் அசைக்க முடியாது, நம்ம நினைச்சா தலைவர் தளபதி வந்து என்ன வேணா பண்ணுவாரு அப்படின்னு அவங்க ரீல்ஸ் போடுறதெல்லாம் அது நடந்திருக்கு. இப்போ இதோட மற்ற ரீல்ஸ் நம்ம பார்த்துருக்கோம்ல, 7 மணிக்கு பூத்துக்கு போய் என்ன ஓட்டு போட அனுமதிக்கல திமுக, சரி, இந்த வீடியோக்களும் வருது. வேற பூத்துல எல்லாம் போய் போட முடியுமா? ஆமா, அப்படி எல்லாரும் நடந்திருக்குல்ல. அப்புறம் வந்து அந்த யூனிஃபார்ம் போட்டு வர்றது, அதுல அந்த சூர்யா வெற்றி கொண்டான்னு ஒரு டிவில சொன்னாரு, இந்த வெள்ளை வேட்டை காக்கி பேண்ட் போட்டு தமிழ்நாட்டுல அன்னைக்கு எத்தனை பேர் வந்திருப்பாங்க? ஒரு 500 பேர் வந்திருப்பாங்களா? அவ்வளவுதான் ஓட்டு. அதை தாண்டி 501வது ஓட்டுன்னு ஒண்ணு இல்லை அப்படின்னு கலாச்சி விட்டாரு. அப்போ ஓட்டு போடுறதெல்லாம் மக்கள் வந்து போட்டுட்டு வந்துருவாங்க. இவங்க அதை பெருமையாக நான் ஓட்டு போட்டதே ஒரு மாபெரும் தியாகம், இந்த சமூகத்துக்கு வந்து வஉசி மாதிரி சிறைக்கு போய் செக்கிழுத்த செம்மல் மாதிரி வந்து நான் ஓட்டு போட்டதே பெரிய தியாகம் பண்ணிட்டேன். தளபதி 10 வாட்டி வீட்டை விட்டு வெளியே வந்து 11 தொகுதியில் பேசிட்டார், அது பெரிய தியாகம். 11 நாள் வெயிலில் கஷ்டப்பட்டிருக்காரு. இப்போ எடப்பாடியெல்லாம் வந்து எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்காரு. ஸ்டாலின், உதயநிதி, மற்ற கம்யூனிஸ்ட் தலைவர்கள், காங்கிரஸ் தலைவர்கள், அதையெல்லாம் ஒப்பிட்டு பார்க்கும்போது இவர் ஒன்றுமே இல்லை, ஒன்றும் கிடையாது. அதனால அவங்க சீரியஸாக அதை நம்புகிறாங்க. அதனால தான் சொல்ல வரேன், மே4 தோல்வி அடைஞ்சிட்டாங்கன்னா இந்த கல்ட்டு நம்பிக்கை தகர்க்கப்பட்டால் என்ன ஆகும்? அது சொல்ல முடியாத பல விளைவுகள், விபரீதங்களை ஏற்படுத்தும். அதை வந்து நம்ம வந்து எதிர்கொள்ளணும். இதை வந்து அரசாங்கமோ போலீஸோ மட்டும் இதை எதிர்கொள்ள முடியாது. ஒரு சமூகமாக எல்லாரும் பங்கேற்று இவர்களை வந்து நம்ம திருத்துறதோ, கவுன்சிலிங் கொடுக்குறதோ இதெல்லாம் வந்து செய்யணும். இல்லை, தமிழக அரசியல் எந்த கட்டத்துக்கு நகர்ந்திருக்கு அப்படிங்கிறத பார்த்தா மிகப்பெரிய வேதனையாகவும் வேடிக்கையாகவும் இருக்கிறது. பொறுத்திருந்து பார்ப்போம். இன்னைக்கு மாலையிலே வரும், நம்முடைய இந்த நிகழ்ச்சி வெளிவரும்போதே எக்ஸிட் போல் வந்து தெரிய வரும். ஆனாலும் ஆச்சரியங்கள், அதிர்ச்சிகள் காத்திருக்கிறதா அப்படிங்கிறதெல்லாம் பார்ப்போம் வரக்கூடிய 4ஆம் தேதி. தொடர்ந்து பேசுவோம். உங்களுடைய நேரத்திற்கும் கருத்திற்கும் நன்றி. நன்றி.